அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரை, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம்பா, எங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் உற்று நோக்கிற தேவன் நீங்கள். எங்களை விசாரிக்கிறீங்க. இம்மட்டும் நடத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் இருதயம் கடினப்படாதபடி உங்கள் சொற்கேட்டு, உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் சித்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக வாழணும்பா. விசேஷமாக சிறு குழந்தைகளுக்காக, பச்சிளம் பிஞ்சுகளுக்காக, வாகன ஓட்டிகளுக்காக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப பையங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த வாலிப சமுதாயத்தை தொட்டு நீங்கள் மீட்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு முதியோர்களையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க, தேசமெங்கும் உள்ள ஒவ்வொரு முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வயதான நேரத்தில் உங்கள் அன்பை ருசிக்க, உங்கள் சத்தியத்தை கேட்க, வாய் திறந்து உங்களை கூப்பிட ஒரு தயவு கொடுக்க போகிற இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியமும் பாக்கியமும் போயுது. இந்த ஈவு எங்களுக்கு அளித்த தயவுக்காக நன்றி. பலத்த காரியத்தை செய்யுங்க, ஒரு அதிசயத்துக்குள்ளே நடத்துங்க, ஆசீர்வதி. இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் தரந்தாழ்த்தி ஏற்படுத்தி பெரிய காரியங்களை செய். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம். என் இருதயம் கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகிட்டு, என் இருதயத்தினுடைய கடினம் அதிகம், என் இருதயத்தினுடைய சிந்தை, என் இருதயத்துக்குள்ளேருந்து நான் யோசிக்கிறது எல்லாமே தவறு. என்கிட்ட உணர்வு அடைகிறதே இல்லை, என்கிட்ட வருத்தப்படுறதே இல்லை, நான் வருந்துறதே கிடையாது. என் இருதயம் கல்லாகி போயிருக்குது. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய இருதயம் கல்லாக இருக்குது. இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகளுடைய இருதயம் கல். அந்த இருதயத்துக்குள்ளே ஒரு சாட்சி இல்லை, அந்த இருதயத்துக்குள்ளே சுகஜீவி தான் இருக்கான், அந்த இருதயத்துக்குள்ளே தேவ சிந்தை இல்லை, அந்த இருதயம் ஒரு மனது இல்லை, அந்த இருதயத்துக்குள்ளே கர்த்தரை ஆர்ப்பரிக்கக்கூடிய ஆர்ப்பரிப்பு இல்லை. அந்த இருதயம் வெறுமனையாகவே காணப்படுது தேவ பிள்ளைகளே. இந்த இருதயத்துக்குள்ளே வெறுமனை மட்டும்தான் இருக்குது. நான் இந்த உலகத்தில் எதனாலும் செஞ்சிருவேன், என்னால் கூடும், இந்த நான் சொல்லி அந்த இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல், தேவ சிந்தை இல்லாமல் அலட்சியம் மட்டுமே இருக்குது. இதனால் இந்த இருதயம் கடினப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே கிறிஸ்து வாசம் பண்ண முடியலை. எனக்கு அருமையான தேவஜனமே, உன் இருதயம் கடினப்பட்டிருக்குன்னா கிறிஸ்து எப்படி வாசம் பண்ணுவார்? உன் இருதயத்துக்குள்ளே லகுவானதும் லேசானதையும் கர்த்தர் எப்படி வைப்பார்? உன் இருதயத்துக்குள்ளே எப்படி அவர் வாசம் பண்ண முடியும்? எப்படி உன்னோட பேசுவார்? உன் இருதயம் கடினமானதுக்கு காரணம் என்ன? உனக்கு ஏன் வீண் பெருமை? அல்லேலூயா. உனக்கு ஏன் வீண் பெருமை? கிறிஸ்துவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் கேட்கக்கூடிய கேள்வி, உனக்கு ஏன் மகனே மகளே வீண் பெருமை? வீணான அந்த உலக சிந்தை உனக்கு ஏன் நீ உன்னை ஒப்புரவாக்க முடியல? இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே ஒப்புரவாகிறதே இல்லை. அப்படி ஒப்புரவாகிறதா தெரிஞ்சு போகும், நம்ம குற்றங்கள் தெரிஞ்சு போகும், நம்ம குறைகள் தெரிஞ்சு போகும். எல்லாத்துக்கும் இன்னைக்கு என்னுடைய இருதயம் தைரியமாயிற்று. யார் கொடுத்தது அந்த தைரியம்? கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுத்தது யார்? தேவ பயம் எங்க? கர்த்தருடைய நாமம் நம்ம மேலே விளங்கப்படலையே. அநேகருடைய சாட்சி என்னன்னா, நான் சம்பாதிக்க பண்ணுறேன், நல்ல ஒரு வாழ்க்கையை நான் சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், கர்த்தர் என்னை நடத்துகிறார். அது இல்லை பிள்ளைகளே, அது சாட்சியா? அந்த சாட்சி கிடையாது. நான் கர்த்தரோடு உறவாடுறேன், அவருடைய வார்த்தை என் செவியில் எட்டப்படுது,
என் இருதயம் அநேகருக்கும் அநேகமான பிள்ளைகளுக்கு இறங்குது. நான் அநேகருக்காக ஜெபிக்கிறேன். நான் அநேகருடைய கஷ்டத்தையும் பாரத்தையும் பங்கெடுத்துக்கிறேன். அநேக ஊழியங்களை நான் தாங்குகிறேன். அநேக பிள்ளைகளுக்காக அநேக காரியத்தை கர்த்தர் செய்கிறதுக்கு என்ன ஒப்புரவாக வச்சுருக்காரு. என் ஜெப வேலை அதிகமாக இருக்குது. நான் இந்த உலகத்தை குறித்து எட்டி பார்க்குறத விட கிறிஸ்துவுடைய சமூகத்தில் அதிகமான நேரத்தில் இருக்கிறேன். அதனால் நான் மன்னிக்கிறேன். அருமையான தேவஜனமே, நம்மகிட்ட மன்னிப்புன்னு ஒன்று இருக்கா? நம்ம யாரையாவது மன்னிச்சா தானே நம்மளை யாராவது மன்னிப்பாங்க? நம்ம யாரையுமே மன்னிக்கிறதே இல்லையே. நம்ம யாரையும் மன்னிக்கிறதே இல்லையே. இல்லை பிரதர், நான் மன்னிக்கவே முடியாது, நான் மன்னிக்கவே மாட்டேன். எத்தனை நாட்கள் ஆனாலும் நான் மன்னிக்க மாட்டேன். நாட்கள் கடந்து 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 போன பிறகு ஒரு நாள் கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்னால் வந்து நிற்கும்போது அவருடைய கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? வேதம் சொல்லுது, உன் இருதயம் கடினமாயிட்டு, உன் இருதயம் கடினமாயிட்டு. நான் கல்லான இருதயத்தை வச்சிருக்கேன். என் இருதயம் முழுவதும் கல், பாறை. அதில் யானையை ஏற்றினா கூட அது நசுங்காது. அவ்வளவு இருதயம் கல்லான பிள்ளைகள்கிட்ட எப்படி கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்? எப்படி கர்த்தர் விடுதலை செய்வார்? எப்படி கர்த்தர் இறக்கப்படுவார்? அவருடைய நாமம் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு விளங்கும்? யாரை கொண்டு அவர் அற்புதம் செய்வார்? எந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ண உனக்கு அற்புதம் நடக்கும்? வீட்டுக்குள்ளே மன்னிப்பு இல்லை, வெளியே மன்னிக்கிற குணம் இல்லை, பகை உணர்ச்சியோடு இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையும் அழகா ஞாபகம் வச்சு சொல்கிறோம். ஏசப்பா என்னையும் உங்களையும் கணக்கெடுத்தார்னா, நம்ம 2 பேரும் செய்கிற குற்றத்தை கணக்கெடுத்தார்னா, ஏன் எனக்கு மன்னிக்கிற சுவாபம் போயிட்டு, ஏன் என் இருதயம் கல்லாயிட்டு, என் இருதயம் முழுவதும் கற்பாறை ஆயிட்டுன்னா, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே பிரவேசிக்காதே, அவருடைய சுவாசம் எனக்கு பிரவேசிக்காதே, அவருடைய மூச்சு காத்து எனக்கு வேணுமே, அவருடைய வார்த்தை எனக்கு வேணுமே, நான் அவருடைய சித்தம் செய்யணுமே, அவருக்காக இந்த தேசமெங்கும் பறைசாட்டணுமே, எந்த சத்ருவும் என்னை தொடாதபடி அவருடைய கரை என் கூடவே இருக்கணுமே. என் இருதயம் கல்லாயிட்டுன்னா அவர் எப்படி எனக்குள்ள வாசம் பண்ண முடியும்? அவர் எப்படி என்னை நேசிக்க முடியும்? ஒரு நாளாவது பயந்தது உண்டா? கர்த்தர் என்ன நேசிக்காமல் போயிடுவாரோ? இந்த காரியம் செஞ்சால் ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லாமல் போயிருமோ? இதை செஞ்சால் அவர் என்னை வெறுத்துருவாரோ? இதை நான் செய்ய மாட்டேன், இது எங்கள் அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம், நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளும் வாலிப பையங்களும், ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் கர்த்தருடைய சாட்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், அவர் நமக்கு அற்புதம் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம், என் இருதயம் கடினமாயிட்டு. நம்ம இருதயம் கடினமாக இருக்கு, அது லகுவாக மாறணும். அது அவர் சமூகத்தில் லகுவாக மாறணும். அவர் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். இந்த பட்டணத்தில் ஒருவன் உண்டு, அவன் ஏன் புள்ள. இந்த தேசத்தில் ஒருத்தன் உண்டு, அவன் ஏன் புள்ள. அப்போ தான் கர்த்தர் சத்துருவுக்கு மத்தியில் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த முடியும். சத்துருவுக்கு மத்தியில் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த முடியும். எங்கேயும் கேள்விப்படாத ஒரு விஷயம். அநேக சத்துருக்கள் நீங்கள் வளர்றத, நீங்கள் மனமகிழ்ச்சியாக வாழ்கிறத அவங்க பார்ப்பாங்க. அநேக சத்துருக்களுக்கு முன்னால் கர்த்தர் அதை செய்வார். என் வாழ்க்கை வறட்சியாக இருக்கே, என் வாழ்க்கையில் தினந்தோறும் பிரச்சனை தான், எனக்கு சமாதானமே இல்லை பிரதர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கைக்குள்ள சமாதானமே இல்லை, செழிப்பே இல்லை, நான் வறட்சியில் வறுமையிலையும் வறண்டு போயிருக்கேன். அநேகத்துக்கும் அநேகமான பாரம், துக்கம், அவமானம் எல்லாத்துக்கும் காரணம் நான் எதையும் சிந்திக்காமல் எல்லா விஷயத்தையும் அலட்சியம் பண்ணி எல்லாத்தையும் நான் கேவலமான ஒரு விஷயத்தில் தான் வச்சுருப்பேன்.
எல்லா விஷயத்துலையும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் எட்ட முடியாத ஒரு வார்த்தையை தான் செஞ்சுருக்கேன். அதனால் அவர் எனக்கு அநேகமான காரியத்தில் என்னை விட்டுட்டார். எனக்கு தேவ பயம் இல்லை, எனக்கு தேவ பயம் இல்லை, எனக்கு சாட்சி கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இல்லை, கிறிஸ்துவ சமூகத்தில் நான் ஒரு சாட்சியாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. இது ஊழியக்காரங்கக்கிட்ட இருக்கணும், இந்த மாதிரி ஒரு கொள்கை ஊழியக்காரங்கக்கிட்ட இருக்கணும், இந்த மாதிரி ஒரு நடத்தை அவங்கக்கிட்ட இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் யோசிக்கிற நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி காரியம் எனக்குள்ளேருந்து பிரவேசிக்கணும்னு யோசிச்சிருக்கோமா? பிறருடைய ஒரு காரியத்தை இச்சிக்கக்கூடிய நம்ம பிறருடைய தேவையும் பொருளையும் ஆசையும் சகலத்தையும் நம்மக்கிட்ட இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் நமக்குள்ளே என்ன இருக்குன்னு யோசிச்சிருக்கோமா? தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை பார்த்துருங்க. 81வது அதிகாரம் சங்கீதம் 12வது வசனம். ஆகையால் அவர்கள் இருதயத்தை கடினத்துக்கு விட்டேன். அவருடைய இருதயத்தினுடைய கடினத்துக்கே விட்டுட்டார். நீ என்னம்மா நினைக்கியோ அந்த கடினத்திலே நீ இருந்துரு, உன் இருதயம் லகுவாகவே மாற வேண்டாம். ஆகையால் அவர்கள் இருதயத்தை கடினத்துக்கு விட்டேன். அவங்க கடினமானவே யோசித்தாங்க, ரஃப் டைப்பாகவே இருந்தாங்க, கல் மதியே இருந்தாங்க, கரைபடவே இல்லை, கரைக்கவே முடியலை, லகுவாக்கவே முடியலை, சாதாரண ஒரு ஜீவியத்துக்குள்ளே பிரவேசிக்கலை. ஏழ்மையும் தாழ்மையுமான கிறிஸ்துவுடைய பிள்ளை அவர் வாழலை. அந்த ஏழ்மைக்குள்ளேயும் அந்த தாழ்மைக்குள்ளேயும் அந்த நல்மன சாட்சிக்குள்ளேயும் பிரவேசிக்க உங்களால் முடியுமா? அந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்கள். நீ நினைச்சல்லப்பா, நான் அப்படியே உன்னை விட்டுட்டேன், அந்த வைராக்கியத்துக்கே உன்னை விட்டுட்டேன், அந்த கல்லான இருதயத்துக்கே உன்னை விட்டுட்டேன், நீ கரைபட்டு வாழதானே ஆசைப்பட்ட, நீ தெளிந்த புத்தியோட வாழ ஆசைப்படலையே, நீ தெளிந்த நீரோட வாழ ஆசைப்படலையே, தேனிலும் தெளிந்தேனுமான அவ்வளவு மதுரமான ஒரு தித்திப்பனம் வச்சிருந்தனே, நீ பருக ஆசைப்படலையே, நீ என்ன தேடலையே, நீ ஏளனமும் கேலியும் கிண்டலும் இந்த உலகத்துக்குரிய மனுஷனாவே வாழ்ந்துட்டியே, மறுமைக்குரியது எங்க? நீ நிர்மூலம் ஆகக்கூடாதுன்னா அது கர்த்தருடைய கையில் உள்ள கிருபைதான காரணம். அவர் கிருபையை பற்றிக்கொள். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, உங்கள் இரக்கத்துக்காக கெஞ்சி ஒன்றாடுகிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம்ப்பா. அந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை லகுவாக்குங்க. இனி கடினமான ஒரு காரியம் வேண்டாம்ப்பா. லகுவானதையும் லேசானதையும் செஞ்ச கிருபைக்காக நன்றி. உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்க, விசேஷமாக அந்த சேனலுக்காக இதில் பணிபுரியக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடிமை ஊழியத்தையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.